கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வெள்ளிக்கிழமை, மே மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு சுயாதீனத்திலே நிலைத்திருங்கள். இன்றைய தியான வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். தியானம். ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த மனிதன் ஒருவன் சூழ்நிலைகள் காரணமாக தன் வாலிப வயதிலிருந்து துன்மார்க்க வழியிலே வாழ்ந்து வந்தான். ஒன்றன் பின் ஒன்றாக அவன் குற்றங்களை செய்து தப்பிக்கொண்டான். ஆனால் ஒரு நாள் அவன் கையும் மெய்யுமாக பெரும் குற்றத்திலே அகப்பட்டதால் அநேக ஆண்டுகளுக்கு சிறை தண்டனையை பெற்றுக் கொண்டான். அந்த தண்டனை மிகவும் கடுமையாக இருந்தது. சில ஆண்டுகளுக்கு பின்னர் நாட்டின் சுதந்திர தினத்தன்று நாட்டின் ஜனாதிபதி அவனுக்கு பொது மன்னிப்பை கொடுத்து எந்த அபராதமுமின்றி அவனை விடுதலை செய்தார். அவன் பெற்றுக்கொண்ட விடுதலையை அவனுக்கே நம்ப முடியாமல் இருந்தது. இதற்கு பரிகாரமாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நீ இந்த விடுதலைக்கென மேற்கொண்டு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நாட்டின் நல்ல குடிமகனாயிரு, ஆனால் இனிமேல் குற்றம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று கூறினார்கள். அவனோ தன் ஊருக்கு சென்று தான் செய்த குற்றத்திற்கு தான் ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டுமென்று தன் உடலை வருத்தினான். இன்னும் பற்பல கஷ்டங்களுக்குள் தன்னை உட்படுத்தி நாட்களையும் நேரங்களையும் விரயப்படுத்தி வந்தான். இலவசமாக கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, மேற்கூறிய சம்பவத்திலே அந்த மனிதனுடைய கிரியைகளை குறித்து நீங்கள் என்ன கூறுவீர்கள்? அதுபோலவே அந்நாட்களிலே ஆண்டவராகிய இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை பெற்றவர்கள் மறுபடியும் தங்கள் உடலை வருத்த வேண்டும், விட்டு வந்த மதக்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சிலரால் நிர்பந்திக்கப்பட்டார்கள். எடுத்துக்காட்டாக, இரட்சிப்படைந்தவர்கள் யூத மதத்தின் முறைமையின்படி தேவன் முன்னிலையிலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மறுபடியும் சரீரத்திலே விருத்த சேதனம் செய்ய வேண்டுமென்று தவறாக போதித்து வந்தார்கள். இப்படிப்பட்ட பொய்யான போதகர்கள் ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மரணத்தை அற்பமாக எண்ணுகின்றவர்களாகவும் தாங்கள் விட்டுவிட்ட பழைய வாழ்க்கை முறைமைக்கு மற்றவர்களை திருப்புகின்றவர்களாகவும் இருந்தார்கள், இன்றும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய போதனைகளை குறித்து விசுவாசிகள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். விலை மதிக்க முடியாத இயேசுவின் இரத்தத்தினாலே எனக்கு மீட்பு உண்டாக்கின தேவனே, நான் மறுபடியும் பலனற்ற பழைய மத கிரியைகளுக்கு திரும்பாமல் தூய வாழ்வு வாழ கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.